திண்டுக்கல் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்று வருகை தந்தார். பின்னர் செய்தியாளர்கள் பேசுகையில், ராணிப்பேட்டையில் 60 வயது மூதாட்டியை 23 வயது வாலிபர் கஞ்சா போதையில் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளது. ஆட்சியை குறை சொல்லும் நோக்கம் எங்களுக்கு கிடையாது. நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டுவதுதான் எதிர்க்கட்சி உண்மையான ஜனநாயக கடமையாகும். தமிழக வெற்றி கழக கட்சியினர் செய்து வருகின்றனர். ஆனால் அவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் இல்லை. அமைச்சர் விஸ்வநாதன் நடந்து கொண்ட சம்பவம் எந்த விதத்தில் நியாயமானது? இன்னொரு அமைச்சர் மாத்திரையை நுணுக்குகிறேன் என்று சொல்லுகின்றார். ஆனால் அங்கு குழந்தையே கிடையாது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுகிறது என்பது உண்மை. தன்னுடைய ஆட்சிக்கு மெஜாரிட்டியை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக குதிரை பேரம் பேசுவதை முன்னெடுத்துள்ளனர். ஒருவர் தவறு செய்தால் தவறு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால், அதை மாணிக்க தாகூர் கண்டனம் என அறிவித்தால் அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர் வீட்டில் பெண்கள் இருக்கின்றார்கள், எல்லோர் வீட்டிலும் பெண்கள் இருக்கின்றார்கள். இதையெல்லாம் கண்டிக்கணும் என்று சொன்னால், இது கண்டனத்துக்குரியது என்று சொன்னால் அந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சியாக இருக்கும்? அவர்களது பார்வை சரியில்லை. 167வது பிரிவின்படி மத்திய அரசின் திட்டங்கள், மத்திய அரசின் அலுவலகங்கள், அலுவலக சார்ந்த பணியில் ஆய்வு செய்வதற்கு காரணம் இருக்கு, அனுமதியும் உள்ளது. இது கூட நிர்மல்குமாருக்கு தெரியவில்லை. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றலாம் நீதிபதி சொல்லி இருக்கின்றார். இவர் சட்டம் படித்தவர், நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் இவரெல்லாம் எப்படி சட்டத்துறை அமைச்சராக இருக்க முடியும்? தமிழகம் முழுவதும் அரசு தரப்பு வழக்கறிஞர் பதவிக்காக 5 லட்சம் முதல் 50 லட்சம் வரை லஞ்சம் பேசப்படுவதாக நீதிமன்றத்தில் கூட இது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டுள்ளது என செய்தியாளர்களிடம் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெரிவித்தார். அமைச்சர் கண்டுகொள்ள என்பதை கவர்னருடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு சென்றோம். டிவிகே அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு, கவர்னரை போய் சந்திக்கிறதுக்கு அதிகாரிகள் உத்தரவு வாங்கிட்டு தான் போகணும்னு சொல்லியிருக்காரு. அதேமாரி ஆய்வு நடத்தக்கூடாதுன்னு ஒரு கண்டனத்தை அவர் சொல்லியிருக்காரு. உண்மையிலே ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி இது. மதிப்புக்குரிய நிர்மல்குமார் அவர்கள் பதவி ஏற்கும் போது ஆளுநரை போய் சந்தித்தார். எதற்காக ஆளுநரை போய் சந்திச்சுக்கணும்? இவராக போய் நேரடியாக முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கொள்ள முடியுமா? அது கான்ஸ்டியூஷன். இது அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ளது. கவர்னருக்கு அதிகாரம், கவர்னருடைய அதிகாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 167வது பிரிவின்படி 167வது பிரிவின்படி மத்திய அரசுடைய திட்டங்கள், மத்திய அரசுடைய அலுவலர்கள் அல்லது அதை சார்ந்த மாநில அரசுடைய அலுவலர்கள் எங்கு போகிறார்களோ அங்கேருந்து ஆய்வு செய்வதற்கு அவருக்கு நிச்சயமாக அவருக்கு தகுதி இருக்கிறது, சட்டத்தின்படி இடம் இருக்கிறது. இதை கூட அவர் தெரிந்து கொள்ள முடியவில்லை. நிர்மல்குமாருக்கு என்னுடைய கேள்வி, திருப்பரங்குன்றத்திலிருந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றலாம்னு நீதிபதி சொல்லியிருக்காரு. இவர் சட்டம் படித்தவர். சட்டம் படித்தவருக்கே நீதிமன்றத்தின் தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியவில்லை அப்படின்னு சொன்னால் இவரெல்லாம் இப்படி ஒரு சட்டத்தில் அமைச்சராக இருக்க முடியும்? அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போஸ்டிங் போடுறதுக்கு 5 லட்சத்துலேருந்து 50 லட்ச ரூபா வரை சம்பளம், 5 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா வரைக்கும் லஞ்சம் வாங்குறதா இன்றைக்கி இப்போ செய்தி வந்திருக்குது. நீதிமன்றத்தில் கூட இன்றைக்கி வழக்கு வர்றதாக சொல்கிறாங்க. ஆக போதைப் பொருள் நடமாட்டத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கி எல்லா கற்பழிப்பு சம்பவங்களும் தகாத செயல் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து இப்போ ராணிப்பேட்டையில் கஞ்சா போதையில் 60 வயது மூதாட்டியை 23 வயது வாலிபர் பாலியல் வன்கொடுமை செய்தார். இப்போ ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டையில் கஞ்சா போதையில் 60 வயசு 23 வயசு பையன் கஞ்சா. இதை எப்படி கஞ்சா அதை எப்படி தடுக்கணும்? அதுதான் எங்களுடைய எங்களுக்கு ஆட்சியை குறை சொல்லுங்கிற நோக்கம் எங்களுக்கு இல்லை. ஆட்சியில் நடைபெறக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவது எதிர்கட்சியுடைய ஜனநாயக கடமை. அதனுடைய அடிப்படையில் நாங்கள் எல்லாரும் போய் கவர்னரை பார்த்து கவர்னர் சொல்லியிருக்கிறாங்க,
தன்னை பார்த்து மக்கள் குறைகளை வந்து சந்தித்து சொல்லலாம், அது முதலமைச்சர்கிட்ட வந்து அழுத்தம் தரப்படும் அவங்களுடைய கோரிக்கைகள், மக்களுடைய கோரிக்கைகள். அப்போ இந்த இவ்வளோ நாளாக நடந்த ஆட்சியில் வந்து மக்கள் குறைகளை வந்து டிவிகே கவர்மெண்ட் வந்து சரிவர கையாளவில்லை. அதாவது அதனுடைய நோக்கம் தான் அன்றைக்கி மனு கொடுத்துருக்கோம். இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டே இருந்தால் எந்த விதமான நடவடிக்கைகளும் சரியான முறையில் இல்லை. குறிப்பாக சொல்ல போனோம்னா அந்த தாவேக கட்சிக்காரங்களே நிறைய தவறு பண்ணியிருக்காங்க. தாவேக கட்சிக்காரங்கள் மீது இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஒரே ஒருத்தர் மீது தான் நடவடிக்கை எடுத்திருக்காரு. ஒரு விவசாயிகிட்ட போய் லஞ்சம் கேட்டதாக ஒரே ஒரு தாவேக மீது நடவடிக்கை, வேறு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்போ அமைச்சர் விஸ்வநாதன் வந்து இப்படி நடந்துக்கிட்ட வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எந்த விதத்தில் ஒரு நியாயமாக இருக்க முடியும்? இன்னொரு அமைச்சர் வந்து அப்படி கஞ்சாவா என்ன ஏதோ கசக்கிட்டு இருக்காரு. கேட்டால் சின்ன குழந்தைக்கு மருந்து கொடுத்தேன் அப்படிங்க. அங்கே பக்கத்தில் எங்கேயுமே சின்ன குழந்தைகளே இல்லை. இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. அது மட்டும் இல்லை, சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரியுமா தெரியலையா அப்படிங்கிறது புரியல. அதான் முதலமைச்சர் என்ன பண்ணலான்னா அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு என்ன மக்களுக்கு பணி எப்படி செய்யணும் அதெல்லாம் கொஞ்சம் அறிவுறுத்தணும். அப்புறம் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும். இதுதான் முதலமைச்சருடைய கடமை. இது ரெண்டுமே செய்யலை, நடந்துகிட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குதிரை பேர அரசு நடக்குதுன்னு சொல்லி அனிதா ராஜேஷன் வந்து நேற்று என்ன சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் வந்து கட்சி மாற சொல்கிறாங்க, ரிசைன் பண்ண சொல்கிறாங்க, தாவைகளுக்கு வர சொல்லி சொல்கிறாங்க. இது சம்பந்தமாக திமுக சார்பு கவர்னரை பார்த்து இன்றைக்கி மனு கொடுத்துருக்கு. இதை பற்றி இல்லை, அது அவங்களுடைய கட்சி பிரச்சனை, அவங்கள்ட்ட என்ன பேசுனாங்க நமக்கு தெரியாது. ஆனால் குதிரை பேரம் நடந்தது என்பது உண்மை. ஏன்னா ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே 107 சீட்டு இருந்துச்சு. வர்றதுக்கு முன்னாடியே காமராஜர் சட்டமன்ற உரிமை காமராஜரை பேசி அந்த அவர் சார்ந்த கட்சியுடைய பொதுச்செயலாளருடைய அனுமதி இல்லாமலே அவர் கையெழுத்து போட்டது மாதிரி போட்டு அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாயிடுச்சு. இப்போ அதிமுகலேருந்து ஒருத்தராக அங்கே போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அது குதிரை பேரமாக தான் இருக்க முடியும். தன்னுடைய ஆட்சியை வந்து மெஜாரிட்டி காட்டணுங்கிற நோக்கத்துக்காக குதிரை பேர அரசியலை தமிழக வெற்றி கழகம் முன்னெடுத்திருக்கிறது. புகாருக்கு வந்து இப்போ மாணிக்கம் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஆளுநர் நீங்கள் கொடுத்த புகார் மேலே கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஒருத்தர் தவறு செஞ்சார், அந்த தவறு மீது நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னால் அதை மாணிக்கம் தாகூர் கண்டனம்னு அறிவித்தார்னா எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, எல்லார் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, எங்கள் வீட்லேயும் பெண்கள்லாம் இருக்கிறாங்க. நான் 60 வயசு மூதாட்டியை 23 வயசு வாலிபர் கஞ்சா போதையில் பண்ணியிருக்கிறான். இதெல்லாம் கண்டிக்கணும்னு சொன்னால், இது கண்டனத்துக்குரியதுன்னு சொன்னால் அந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சியாக இருக்க முடியும்? பார்வை சரியில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சுருக்கேன். அவர்களுடைய பார்வை சரியில்லை, அவ்வளோதான். போதும்.